ஓகே, போர்டு ரப் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை பற்றி உள்ளார ஃபுல்லாக கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம புதுசாக ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டிரான்ஸ்போஸ் வேறு, இன்வர்ஸ் வேறு, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. டிரான்ஸ்போஸ்னா என்ன? ரோலாம் காலமாக மாறும், காலம்லாம் ரோவாக மாறும். பட் இன்வர்ஸ் அப்படின்னா அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இன்வர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? எப்படி நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏலேருந்து ஏ கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபார்முலா ட்ரை பண்ணோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஏ இன்வர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சூப்பர் ஃபார்முலா, ஈஸியான ஃபார்முலா. அப்படியே பாருங்கள். அதுக்கு முன்னாடி சரி, ஓகே, ஃபார்முலா எழுதிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா, சரி இங்கே எழுதிடலாம். ஏ inverse which is equal to 1 divided by determinant of A into adjoint of A. ஓகேங்களா? ஸோ this is the formula for A inverse. ஓகே, ஓகேவா? இதில் நமக்கு எல்லாமே தெரியும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் தெரியும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் தெரியும். கரெக்டுங்களா? சரி வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தட் மீன்ஸ் இன் எக்ஸசைஸ் 1.1 செகண்ட் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட். ஓகே, செகண்ட் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட். ஓகே, find the inverse. Okay, if it exists. If it exists, A equal to, which means that matrix -2 4 1 -3. ஓகே, ஸோ இந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து இங்கே இருக்குது. நாம் எப்பயுமே என்ன பண்ணுவோம்? கொடுத்த மேட்ரிக்ஸ் என்னென்னு எடுத்துக்குவோம்? ஏ அப்படின்னு எடுத்துக்குவோம். கரெக்டுங்களா? ஸோ நான் அப்படியே கொஸ்டினே அப்படியே ஆன்சராக கொண்டு போய்க்கிறேன். ஸோ இதை நம்ம ஏன்னு லெட் ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் -2 4 1 -3. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, கொஸ்டின்லேயும் அழகாக கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கான்? இஃப் இட் எக்ஸிஸ்ட். சம்டைம் எக்ஸிஸ்ட் ஆகாமல் கூட இருக்கலாம். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படியே இந்த ஃபார்முலாவில் பாருங்களேன், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சோன்னே அது ஒரு வேளை ஜீரோவாக வந்துருச்சுன்னா இட்ஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஏன்னா எனிதிங் டிவைடட் பை ஜீரோ என்ன? இன்ஃபினிட்டி. ஓகே, ஐ ஹோப் யூ நோ anything divided by 0 which is equal to infinity. ஓகேங்களா? that means 1 divided by 0 infinity. ஸோ ஜீரோவாக வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ இட் இஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, இதுக்கு டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கிராஸும். ஓகே, இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம், நடுவில் மைனஸ் போட போகிறோம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். சொல்லுங்கள் என்ன வரும்? -2 × -3 +6 minus 1 × 4 4 which is equal to 2 which is not equal to 0. So
ஏ இன்வர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். ஓகே, ஏ இன்வர்ஸ் வந்து இருக்கு. ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நமக்கு 2x2 மேட்ரிக்ஸ் ஈஸி, கரெக்டுங்களா? எப்படி சொல்லுங்க போகலாம்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன பண்ணணும்? சேம் ப்ராசஸ். இவங்க ரெண்டு பேர்த்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இன்டர்சேஞ்ச் பண்ண என்ன வரும்? -3 -2. இங்கே 4 1 இருக்காங்க. ஸோ உங்களுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிடுறோம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்ட் பண்ணால் ஆன்சர் வந்துருச்சு. ஸோ therefore A inverse which is equal to 1 divided by 2 into -3 -4 -1 -2. ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே எல்லாத்துலேயுமே மைனஸ் காமனாக இருக்குது. ஸோ யூ கேன் டேக் மைனஸ் அவுட் சைட். எடுத்துகிட்டா என்ன வரும்? 1 - 1/2 3 4 1 2. எப்படியும் போட்டுக்கலாம், அப்படியும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். எவ்வளோ தான் சார் முடிஞ்சிச்சு. ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க தெரியும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயும் கண்டுபிடிக்க தெரியும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஓகேங்களா? சேம் சிமிலராக இன்னொரு சம் இருக்குது, அதையும் பார்த்துலாமா? அது எக்ஸாம்பிளில் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம்பிள் நம்பர் 1.2 அதை நான் போர்டில் எழுதுறேன் பாருங்க. If A equal to A, B, C, D matrix is okay is non-singular. Non-singular. Find A inverse. ஓகே, ஸோ போர்டில் பாருங்கள். இப்போ ஒரு புதுசாக ஒரு வார்த்தை நீங்கள் பார்க்குறீங்களா? என்ன வார்த்தை? நான் சிங்குலர். ஓகே, நான் சிங்குலர்னா என்ன? நான் சிங்குலர்னா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே எழுதிடுறேன். சரி ஓகே, அங்கே எழுதினா தான் உங்களுக்கு புரியும். நான் சிங்குலர் மீன்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0னா அதுக்கு பேர் சிங்குலர். ஓகே, determinant of A not equal to 0 that is non-singular. ஓகேங்களா? எழுதியிருக்கேன், அது கிளியராக தெரியுதான்னு தெரியல. ஓகே, ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0வாக இருந்தால் தட் இஸ் சிங்குலர். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 தட் இஸ் நான் சிங்குலர். இவங்க யார்? இவங்க சிங்குலரா நான் சிங்குலரா? இந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் பிகாஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் நான் சிங்குலர். இங்கேயும் அது நான் சிங்குலர்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் சிங்குலராக இருந்தால் தான் என்ன கண்டுபிடிக்க முடியும் நம்மளால? we can find A inverse. ஒருவேளை கொஷினில் அவங்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏபிசிடின்னு கொடுத்துட்டு இஸ் சிங்குலர் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் நீங்கள்? we can't find singular matrix. ஓகே, we can't find A inverse for singular matrix அப்படின்னு நம்ம சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஓகே, அதை நீங்கள் சொன்னீங்கனாலே உங்களுக்கு மார்க் கிடைக்கும். பட் இங்கே வந்து அவங்க நான் சிங்குலர்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போ என்ன பண்ணணும்? வழக்கம் போல் நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? A inverse equal to 1 divided by determinant of A into adjoint of A. ஃபர்ஸ்ட் நாம determinant of A கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? determinant of A which is equal to என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணி மைனஸ் சிம்பிள். ஓகே, என்ன வரும் சொல்லுங்க? மல்டிப்ளை பண்ணால் AD மைனஸ் BC. இதுதான் AD மைனஸ் BC. அண்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன போட்டிருக்கோம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ போட்டு நாட் ஈக்குவல் 0 போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி
ஏடி மைனஸ் பிசி விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம நாட் ஈக்குவல் டு 0 போட்டாகும். நெக்ஸ்ட் நம்ம யார் கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. வாங்க கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இவங்க ரெண்டு பேர்த்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி மீதி இருக்கிற ரெண்டு பேர்த்துக்கும் என்ன பண்ண போகிறோம்? சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். இன்டர்சேஞ்ச் பண்ண என்ன வரும்? டிஏ. ஓகே, இவங்களுக்கு சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் பி மைனஸ் சி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைச்சிருச்சு. அப்போ வழக்கம் போல் என்ன பண்ணுறோம்? ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்ன? A inverse which is equal to 1 divided by determinant of A into adjoint of A. This is formula. Substitute பண்ணா என்ன கிடைக்கும்? A inverse which is equal to 1 divided by determinant of A என்ன? AD BC. AD minus BC into D minus B minus C A. So that's all. So இதுதான் என்ன? A inverse of this matrix. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். சிம்பிளாக தான் இருக்குது. இது சின்ன கொஷின் தான். இதில் எதுவும் டவுட் வர வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே, சரி, இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ரப் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் இருக்கிற எக்ஸசைஸ் 1.1 இருக்க 7th சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா,